கோவிலின் சிறப்புகள் திரும்பவும் இந்த உலகத்திற்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. யாருக்காவது தீராத வியாதி இருக்கு அப்படின்னா அவங்கள அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. எப்படி மூகாம்பிகை தாய்க்கு பூஜை செய்யணும்ங்கிறத எல்லாத்தையும் வழிவகுத்தவர். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் நான் பார்த்தேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த தாய் மூகாம்பிகை கோவிலுக்கு இந்த ஒரு சினிமா பாடலை கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி எல்லாம் தானா தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜனனி ஜனனி ஜஹம்னி அஹம்னி, தாய் மூகாம்பிகையை பற்றி போற்றி போற்றி பாடின இந்த பாடலை தினம்தோறும் கேட்டுட்டு சிறப்பான ஃபீட்பேக் சமைச்சிட்டு இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள். கொல்லூர்ல இருக்க தாய் மூகாம்பிகைக்கும் சோட்டானி கரையில இருக்க பகவதி அம்மன் ஆதிசங்கரர் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்க சிறப்பம்சங்கள். தாய் மூகாம்பிகை கிட்ட எப்படி பிரார்த்தனை செஞ்சா உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும்? இசைஞானி இளையராஜா சார் அவர்கள் இவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல் இசை அமைப்பாளரா இருக்கிறதுக்கான காரணங்கள் மற்றும் அவர் தாய் மூகாம்பிகை மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீங்களும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும், பாப்புலர் ஆகணும், நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் செய்கிற வேலையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த கோவிலை பற்றி இன்னும் சிறப்பான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட வாட்ச்ல இருக்க டைமையும் டேட்டையும் நீங்க பாருங்க. டேட் பாருங்க, ஜூன் 12ஆம் தேதி மாலை 5:17 17:17 காமிக்குது. லண்டன் டைமுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். கர்நாடகா மாநிலம்ல சௌபர்ணிகா நதி, அதை நீங்க கூகுள்ல கூட தேடி பாருங்க, கிடைக்கும். அந்த நதியின் ஓரம் கோல மகரிஷிங்கிற ஒரு மகரிஷி தொடர்ந்து தவம் இருந்திருக்கார். அவர் தவத்தை பார்த்த சிவபெருமான் அவர் கண் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் கேளு நான் தரேன்னு சொன்னார். கோல மகரிஷி ரொம்ப சிறப்பான ஒரு வரம் கேட்டிருக்கார். இந்த உலக மக்கள் யாவரும் அன்பாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார். எவ்வளவு ஒரு அழகான வரம் கேட்டிருக்கார். அந்த வரம் தரத்துக்காக சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து தன்னையே ஒரு சுயம்பு மாதிரி அந்த இடத்துல ஒரு லிங்கமா உருவாக்கியிருக்கார். இனி நான் இங்கதான் இருக்க போறேன் சுயம்புவா உன் முன்னாடி, நீ என் முன்னாடி உட்கார்ந்து உன்னோட பிரார்த்தனைய தொடர்ந்துட்டே இரு, நீ கேட்ட எல்லா வரங்களும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். சுயம்பு லிங்கத்தை பார்த்த கோலம் மகரிஷிக்கு ஒரு அதிர்ச்சி. சிவனே, சக்தி இல்லாமல் சிவன் ஏது? சக்தியே இல்லையே இதுல, நான் எப்படி பிரார்த்தனை செய்யறதுன்னு கேட்டிருக்கார். சிவபெருமான் ஆச்சரியப்பட்டு அடுத்ததாக திரும்பவும் ஒரு வரம் கொடுத்திருக்கார். அந்த சுயம்பு லிங்கத்துல கவனிச்சு பாரு, அதுல ஒரு ஸ்வர்ண ரேகை இருக்கு. அந்த ஸ்வர்ண ரேகை சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தேவி அம்சம் கொண்டது. அந்த ஸ்வர்ண ரேகை சக்தி உங்க கூட தான் இருக்க போறாங்க. அடுத்ததாக நானும் என் கூட பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து இந்த சுயம்பு லிங்கத்துல இருக்க போறோம். நீ உன்னோட தவத்தை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருக்கார். மகரிஷி கடும் தவத்துல இருந்திருக்கார். ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு தானே தவம் இருக்கார். நிறைய ரிஷிகள் அவர் கூட சேர்ந்து தவம் இருக்காங்க. அந்த நேரத்துல மூகாசுரன், நல்லவர்கள் இருந்தா அசுரன் ஒண்ணு இருக்கத்தானே செய்யணும். மூகாசுரனுக்கு அந்த இடத்தை அழிக்கணும், மக்களை கஷ்டப்படுத்தணும். மூகாசுரன் செய்யற வேலைகளை பார்த்து ஸ்வர்ண ரேகையில இருக்க சக்திக்கு கோபம் வந்தது. சக்திக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு தெரிஞ்ச விஷயம் தானே. சக்திக்கு கோபம் வந்ததும் வீரபத்ரனை அமைச்சு மூகாசுரனை சக்தி கொல்றாங்க. மூகாசுரன் இறந்து போயிடுறான். மூகாசுரன் அந்த பேரிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், கோல மகரிஷி. கோல மகரிஷியோட பேர் தான் அந்த ஊருக்கு வந்தது. அடுத்ததாக கோல் அப்படின்னு இருந்ததுதான் கொல்லூர் அப்படின்னு மாறிடுச்சு. மூகாசுரனை அழிச்சதுனால ஸ்வர்ண ரேகையில இருந்த அந்த சக்திக்கு பேரு தான் மூகாம்பிகை. இப்ப அந்த இடத்தோட சக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கொல்லூர்ல இருக்க தாய் மூகாம்பிகைக்கும்
சோட்டானிக்கரையில இருக்க பகவதி அம்மனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கோவில்ல சக்தி 3 விதமாக இருக்கிறாள். 3 சொன்னேன் இல்லையா? என்னது? பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி. இந்த கோவில்ல பூஜைகள் எப்படி செய்யணுங்கிறதையும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை இன்னைக்கும் தவறாம செஞ்சிட்டு இருக்காங்க. ஆதிசங்கரர் அவர்னால்தான் தாய் மூகாம்பிகைக்கும் சோட்டானிக்கரையில் இருக்க பகவதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆதிசங்கரர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அங்க மக்களுக்கு நிறைய உடல்ல பிரச்சனை, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள். எப்படியாவது சக்தி தேவியை கூட்டிட்டு வரணும் இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் தவம் செய்யறதுக்கு வரார். அந்த இடம் திரும்ப ஒரு மலை பிரதேசத்துல, ஒரு மலை பக்கத்துல, அதுவும் கர்நாடகா மாநிலத்துல தான் இருக்கு. அங்க உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது தாய் மூகாம்பிகை அவர் கண் முன்னாடி வராங்க. ஆனா தாய் மூகாம்பிகை வந்ததும் என் கூட வாங்க, என்னோட ஊருக்கு என்னோட மக்களோட கஷ்டங்களை தீர்த்து வைங்க அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். சரி வரேன் அப்படின்னு சொல்லி தாய் மூகாம்பிகை பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல நின்னுட்டாங்க. அந்த நின்ன இடம் தான் கொல்லூர் தாய் மூகாம்பிகை கோவில். இதற்கு மேல அவங்க ஏன் வரல அப்படின்னா, ஏன்னா ஸ்வர்ண ரேகையா மூலமாக ஏற்கனவே அந்த சுயம்புலிங்கத்துல அவங்க இருக்காங்க. ஆனா எப்படியாவது அங்க வரணும் இல்லையா? அதுதானே ஆதிசங்கரோட விருப்பமும். ஆதிசங்கரும் திரும்ப போகலை. ஆனா சோட்டானிக்கரை பகவதி அம்மனாக அங்க உருவெடுத்து இருக்காங்க. தாய் மூகாம்பிகை கோவில்ல, அதாவது கொல்லூர்ல இருக்க தாய் மூகாம்பிகை கோவில்ல காலையில நேரங்கள்ல சில விசேஷமான அந்த பிரசாதம் வச்சு படைக்கிறதோ அதெல்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வழிபாடு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில்ல இன்னைக்கும் நடக்குது. அதனால இங்க நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி தாய் மூகாம்பிகை கோவில்ல 3 தேவிகள் இருக்காங்க இல்லையா? காலை வேளையில பூஜை செய்யும் போது காளி அவதாரத்திலையும், மதிய நேரத்துல திருமகள் அவதாரத்திலையும், மாலை நேரத்துல கலைமகள் அவதாரத்திலையும் தாய் மூகாம்பிகை நம்மளுக்கு அங்க காட்சி கொடுக்கறாங்க. இந்த ப்ராசஸ், அதாவது எப்படி வழிபடணும், எப்படி மூகாம்பிகை தாய்க்கு பூஜை செய்யணுங்கிறத எல்லாத்தையும் வழிவகுத்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கினதும் இந்த இடத்துல நானும் வரலாறுகள் சொல்கின்றது. இன்னமும் இந்த கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா சங்கர பீடம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு போய் அமைதியா ஒரு 2 மணி நேரம் நீங்க தியானம் செஞ்சு பாருங்க. நீங்க கேட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் மூகாம்பிகை கோவில்ல இன்னைக்கு இருக்க அந்த ஐம்பொன் சிலை உருவானத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆதிசங்கரர் தாய் மூகாம்பிகை கிட்ட அந்த ஸ்வர்ண ரேகையாக இருந்தாங்க இல்லையா, அந்த சுயம்பு லிங்கத்துல, இது ஒரு உருவமே இல்லாத ஒரு சிலை மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டதுனால தாய் மூகாம்பிகை தன்னை தானே ஒரு சங்கு சக்கர உருவத்துல, கையில 2லையும் ஒரு சங்கு ஒரு சக்கரம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கை அருள் கொடுக்கறதுக்காகவும், இன்னொரு கை வழியாக நம்மளோட பாவங்களை, நம்மளோட கர்ம வினைகளை தீர்க்கறதுக்காகவும் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிதான் அந்த சிலையே இருக்கும். நீங்க நல்லா உற்று பாருங்க. இந்த பாடல்ல கூட இந்த வரி வரும், கவனிச்சு பாருங்க. ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்க ரூபினியே மூகாம்பிகையே. இந்த பாடல் தினம்தோறும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வரிகள். அதனாலதான் சொல்றேன், இந்த பாடலை தினம்தோறும் கேட்டுட்டே இருங்க. தாய் மூகாம்பிகை கோவிலுக்கு போனா நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். நம்மளோட தமிழ்நாட்டுக்கு தெரியும், இது ஒரு 3 எழுத்து மந்திரம் அப்படின்லாம் கூட அந்த காலத்துல அவரு இருந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவரோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்தபோது போன கோவில் கொல்லூர் மூகாம்பிகை. அங்க போயிட்டு அங்க அவர் தங்க வாள் கொடுத்தாரு. ஹிஸ்டரி இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. நான் என்னோட வாட்ச்ல இருக்க டைமையும் டேட்டையும் உங்களுக்கு காமிச்சேன். அந்த நாள்ல ஜூன் 12ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் நான் பார்த்தேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த தாய் மூகாம்பிகை கோவிலுக்கு போயிட்டு ஒரு வீரவாள் வெள்ளியில அங்க கொடுத்ததாக பார்த்தேன். இது ஒரு கோஇன்சிடென்ஸா நான் பார்க்கல. தாய் மூகாம்பிகையின் சிறப்புகள் திரும்பவும் இந்த உலகத்திற்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சக்தியின் ஆட்சி வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. சக்தியின் அருள் பரிபூரணமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சக்தி அப்படின்னு திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சக்தி இல்லையே சிவன் இல்லை, கரெக்டா? அப்போ
தாய் மூகாம்பிகை ஒரு ரொம்ப அன்பானவர். அவகிட்ட என்ன கேட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நியாயமான கோரிக்கை என்ன வைத்தாலும் கிடைக்கும். தீராத வியாதி, நாள்பட்ட வியாதிலாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாய் மூகாம்பிகை கிட்ட பிரார்த்தனை வைங்க. நாங்களாம் ரொம்ப தூரமா இருக்கோம், எப்படி இந்த கோவிலுக்கெல்லாம் போறது அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். தாய் மூகாம்பிகை போட்டோவை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அழகா வீட்டுல வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நிறைய பாடல்கள் இருக்கு, அதை பாட முடிஞ்சா அதை பாடுங்க. அல்லது ஜனனி ஜனனி பாடல தினம்தோறும் காலையில கேளுங்க. ஆதிசங்கரருக்கே உடம்பு நிலை சரியில்லாத நேரத்துல தாய் மூகாம்பிகையே சிறப்பா ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்களாம். அது இன்னமும் அந்த கோவில்ல கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்காவது தீராத வியாதி இருக்கு அப்படின்னா அவங்கள அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. டெய்லியும் நைட்டு 8:30 மணிக்கு மேல 8:30க்கு மேல இந்த கஷாயம் கொடுக்குறாங்க. வாங்கி நீங்க அங்க குடிக்கலாம். அதை கோவில்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்தா அதோட எனர்ஜி மாறிடும், அதோட பவர் இருக்காது. அதனால அங்கேயே போயிட்டு குடிக்கிறது தான் நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரஹோரையில மல்லி, அதாவது மல்லிகை பூ அல்லது வெள்ளை மலர் ஏதாவது போட்டு நீங்க பிரார்த்தனை செய்யலாம். வீடு அப்படியே கமகமன்னு வாசனையா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பா சக்தி. ஸ்வர்ண ரேகையா நம்மளுக்கு சுயம்புலிங்கத்துல இருக்கா இல்லையா, நிச்சயமா உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த பதிவு அப்படின்னு நம்புறேன். டெய்லியும் இந்த பாடலை தொடர்ந்து இன்னும் கேட்டுட்டே இருங்க. பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்க ரேகா, தி டாரட் குயின்.